உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா நீங்க உண்மையாவே கொலைகாரனுங்களா இல்ல சமையல்காரனுங்களாடா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல நீங்க சமைக்கிற ஆர்வத்தை பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்காடா. இல்லை இந்த மாட்டுத்தாவணி ரவி, ஆனமலை சேகரு, காலவாசல் மூக்கையாம் அவன் பேர் என்னடா? வேலு. அவனுங்களெல்லாம் நீங்க தான் கொண்டீங்களாடா? இப்ப எதுக்குன்னு உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது? இல்லை உங்களை பார்த்தா செய்கை செய்யற மாதிரியே இல்லையாடா. உண்மையா நீங்க தான் செஞ்சீங்களாடா? இல்லடா, உண்மையாவே சமைக்கிறவங்க கூட இப்படி சமைக்க மாட்டாங்களடா. நீங்க என்னடானா அவனுங்களையே மிஞ்சிற அளவுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சம்பவம் பண்றது முக்கியம் இல்லைண்ணே, அதுல எந்த தடையும் சிக்காம பண்ணணும். யாருக்கும் சந்தேகமே வந்துடக்கூடாதுண்ணே. அண்ணா, நாங்க பிள்ளை இருந்தா தானே உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. எங்களை நோட்டம் பாக்குறத விட்டுட்டு போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாண்ணே. ஏலே, நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு தான் நானும் நம்புறேன். எங்காரா நீங்க ஆனா கரெக்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உங்க மேல நம்பிக்கையே வரும் சொல்லி போட்டேன். என்ன முடிச்சதுக்கு அப்புறம் நம்பிக்கை வரும்? உங்களை தாங்க. கேட்குறேன்ல, சொல்லுங்க. என்ன முடிச்சதுக்கு அப்புறம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு? அது வந்து அது ஒன்றும் இல்லையா, அது இவங்க 2 பேரும் சரியான வேலைக்காரங்க சமைக்காரங்கன்னு பெருமை பேசிட்டு இருந்தானுங்க. அதுக்காகத்தான் சொன்னேன், முதல்ல சமைச்சு காட்டுங்கடா, அவதான் நம்பிக்கை வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாண்ணே. ஆமாண்ணே. எனக்கு இவனுங்களை பார்த்தா லைட்டாக சந்தேகமாக தான் இருக்கு. எனக்கு இவனுங்களை பார்த்தா சமையல்கார மாதிரியே தெரியலையா? ஏதோ 10-15 கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி தானே இருக்கானுங்க. அண்ணே, என்னண்ணே எங்களை போய் இப்படி சொல்றீண்ணே? ஆள் தானே பார்க்க கரடு முட்டா இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள குழந்தைண்ணே. ஏய், வா இருக்குன்னு கண்டது பேசக்கூடாது சரியா? குழந்தைய கடத்துற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நீ குழந்தையாட. சந்தேகம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு டெஸ்ட்டை போடுவோமே. என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க மாப்ள. இவரடே, பிரியாணி செய்யறப்போ கொத்தமல்லி போகுதுனால எப்படா போடுவேன்? அண்ணே, வெங்காயம் தக்காளி வதக்கி முடிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா கிளறி அந்த வாடை போனதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போடணும்ண்ணே. சீரக சம்பா போட்டா எத்தனை கிணறு தண்ணி ஊற்றணும்? சீரக சம்பாவும் சரி பாஸ்மதியும் சரிண்ணே, 1க்கு 2 தானே அளவு. சீரக சம்பால மட்டும் தம் கட்டும் போது அடுப்பு கறிய நிறைய அள்ளி வைக்க கூடாது. இதுக்கு மேல என்ன சந்தேகம்? அதான் நல்ல சமையல் ஊறி போனவனுக்கு மாதிரி தான் இருக்கானுங்க. இவனுங்களை நம்பி இன்னும் 40 பேருக்கு சேர்த்து சமைக்க சொல்லலாம் போல இருக்கு. அண்ணே, வீட்டுல வேற ஏதாவது விசேஷம்னா சொல்லுங்கண்ணே, சிறப்பா பண்ணி தரோம். நீ முதல்ல இன்னைக்கு ஒழுக்கமா சமை, அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றது எல்லாரும் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்துக்கும் உன்னே கூப்பிடுறோம். ரொம்ப நன்றிண்ணே. தெரியுமா, ஏதாச்சும் வேணும்னா என்ன எதுன்னு கேட்டு வாங்கி கொடுங்க. பன்னால்வாக்கு இன்னும் பண்ணு மட்டும் வரலண்ணே. என்ன? அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன் மாப்ள. நீ கிளம்பு கிளம்பு, நான் வாங்கி கொடுத்துறேன், நீ கிளம்பு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.